எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ இளவேனில் வயசு 35 ஆகுது. இவங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் உள்ள அதே நேரம் நல்ல வசதியும் சேர்ந்துருக்கிற பெண் வரந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா அகமுடையன்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மீனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் சேர்ந்து வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரபலமான காலேஜில் ஹெச்ஓடி ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு வராங்களா. இவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரே காலேஜில் தான் வேலை பார்க்குறாங்களாம்மா. இவங்க ஒர்க் லைஃப் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல இன்கம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இது இல்லாமல் ஈவினிங்கில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் எடுத்து கூட சம்பாதிக்கிறதா சொல்கிறாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு வராங்களா. ஒரு பிரபலமான டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனி கூட டீலர்ஷிப் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா. பிஸ்னஸ் நல்லா போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி சர்வீஸ் பிஸ்னஸ் சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. அவர் வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இவரோட கனவு இருக்கும் கருத்து வேறு காரணத்தினால சில வருஷம் முன்னாடியே பிரிஞ்சுட்டு சொல்கிறாங்க. அதுலேருந்து ஆண் துணை இல்லாமல் தனிமை தான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் செட் பண்ணி இப்போ வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு ஜாப்ல இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க தானே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. மனைவியோட கருத்துக்களுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கம்மா. மணிமைண்டாக இல்லாமல் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேர் எடுத்து பார்த்துன்னு நினைக்கிறாங்க. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தங்கமான மனம் படித்த குணவதியை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.